இனிய காலை வணக்கம் அன்பு மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்திரன். இன்றைக்கி இந்த பொருள் செயல் வகை அப்படின்னு ஒரு அதிகாரம் பார்த்தேன். அதில் 3 வகையான பொருள் சொல்லியிருந்தாங்க. உரு பொருள், ஒல்கு பொருள், தெரு பொருள். இதில் பார்த்திங்கன்னா உரு பொருள் அப்படின்னு நான் என்ன நம்ம ப்ரிப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இது பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளே நம்மளால் தேடி பெறக்கூடிய அறிவு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதாவது அங்கே சொல்லப்பட்ட கருத்து வேறு, ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உரு பொருள்னால் நம்மளே தேடி பெற பொருள் அப்படின்னு நான் மனசில் பதிய வைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அறிவை சேகரிப்பீங்க. அதுதான் உங்களோட உரு பொருள். உங்களோட நாலேஜ் அதுதான் உங்களோட நாலேஜ். உரு பொருள் நீங்களே தேடி எடுக்கிறது. ரெண்டாவது ஒல்கு பொருள். ஒல்கு பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கம்யூனிட்டி லேர்னிங் தான். கம்யூனிட்டி லேர்னிங்னால் நம்ம கம்யூனிட்டியில் மற்றவங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ். அவங்க படித்து ஏதாச்சும் கருத்து சொன்னாங்கன்னா, இப்போ மாதேஷ் இருக்காருன்னா மாதேஷ் போடுற டேம் சார்ட், ஆக்டிவிட்டி சார்ட் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது நம்மளோட ஒல்கு பொருள். ஸோ உரு பொருள், ஒல்கு பொருள். அப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரு பொருள். தெரு பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தேடுதலில் இருக்கணும். தேடுதலில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தெரு பொருள். ஸோ ஃபஸ்ட்டு உரு பொருளை பெற்றுக்கணும். நம்மளால் என்னென்னலாம் அறிவு வளர்த்துக்க முடியுமோ அந்த அறிவை வளர்த்துக்கணும். அப்புறம் ஒல்கு பொருள், நம்ம கம்யூனிட்டி லேர்னர்ஸ், நம்ம சங்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்னென்னலாம் தராங்களோ அதை வாங்கிக்கணும், ஒல்கு பொருள். அப்புறம் தெரு பொருள், மிச்ச மீதி இல்லை கூடுதலாக என்ன தேவையோ அதை தேட ஆரம்பிக்கணும், அதை தெளிவு பெறணும். அது தெரு பொருள். சாம்பியன்ஸ். ஸோ பொருள் சேர்க்க ஆசைப்படுங்க. இந்த பொருள் அப்படின்னா நம்ம கண்டென்ட் தான் நம்மளோட பொருள். நம்ம சேகரிக்கணும் பார்த்திங்களா, நம்மளோட அறிவு தான் நம்மளோட பொருள். ஸோ அதுதான் நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போவோம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.